ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தஸ்யாத சர்க ரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தஸ்யாத சர்க ரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ராங்கிரா க்ரதுமுனி புலக புலஸ்த்யக தத்ராங்கிரா க்ரதுமுனி புலக புலஸ்த்யக அங்காத ஜாயத ப்ருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ அங்காத ஜாயத ப்ருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிரிதாசக ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிரிதாசக தஸ்யாத சர்க ரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ராங்கிரா க்ரதுமுனி புலக புலஸ்த்யக தஸ்யாத சர்க ரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ராங்கிரா க்ரதுமுனி புலக புலஸ்த்யக அங்காத ஜாயத ப்ருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிரிதாசக அங்காத ஜாயத ப்ருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிரிதாசக. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பகவான், ஓ பகவானே குருவாயூரப்பா, அத்தக பிறகு சர்க ரசிகஸ்ய படைப்பதில் விருப்பமுள்ள பிரம்மா, தஸ்ய பிரம்மதேவனுடைய அங்காத்து அவயவங்களிலிருந்து மரீச்சி அத்ரி அங்கிரஸ் கிருதுமுனிவர் புலகர் புலஸ்தியர் பிருகு வசிஷ்டர் தக்ஷன் இந்த 9 பேரும் பவதங்கிரிதாசக தங்கள் திருவடிகளையே தங்கள் திருவடிகளுக்கே சேவை செய்பவரான ஸ்ரீ நாரதஸ்ச ஸ்ரீ நாரதர் ஆகியோர் தத்ர அஜாயத அங்கு தோன்றினர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தஸ்யாத சர்க ரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ராங்கிரா க்ரதுமுனி புலக புலஸ்த்யக அங்காத ஜாயத ப்ருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிரிதாசக. ஹே பகவானே குருவாயூரப்பா, சனகாதியர் படைக்க விருப்பமில்லை என்று கூறி சென்று விட்டனர். ருத்ரன் படைத்த கணங்கள் பிரபஞ்சத்தை அழித்து விடுவது போல இருந்தது. அதனால் அவரையும் படைக்க வேண்டாம் என்று பிரம்மா சொல்லிவிட்டார். இவ்வாறு எல்லாம் நேர்ந்த பிறகும் பிரம்மாவுக்கு படைப்பதில் வெறுப்பு வரவில்லை. சர்க்க ரசிகர், அவர் படைப்பில் எப்போதும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அடுத்ததாக அவர் தன்னுடைய உடம்பிலிருந்தே மரீச்சி அத்ரி அங்கிரஸ் கிருதுமுனி புலகர் புலஸ்தியர் பிருகு வசிஷ்டர் தக்ஷன் ஆகியவர்களையும் பகவானின் திருவடி சேவையிலேயே விருப்பம் கொண்டவரான ஸ்ரீ நாரதரையும் படைத்தார். பிரம்மாவுடைய முதிர் சிந்தனையில் இருந்து நாரதர் பிறந்தாராம். வசிஷ்டர் அவருடைய சுவாசத்திலிருந்து, தக்ஷன் அவருடைய கட்டை விரலிலிருந்து, பிருகு அவருடைய தொடு உணர்ச்சியிலிருந்து, கிருதுமுனிவர் அவருடைய கரத்திலிருந்து, புலகர் நாபியிலிருந்து, புலஸ்தியர் காதுகளிலிருந்து, அங்கிரஸ் வாயிலிருந்து, அத்ரி விழிகளிலிருந்து, மரீச்சி மனத்திலிருந்து தோன்றினார்கள்.